பிரவீன்காந்த், இதில் ஒரு அரசியல் தலைவர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திக்கணும், மாறாக அவங்கள தன்னோட இடத்துக்கு வர வைக்கிறது அப்படின்றது ஒரு அந்த கால மன்னர் காலத்து ராஜா காலத்து ஒரு அணுகுமுறை. அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க பிறந்த நாளுக்கு போய் தலைவரை பார்ப்பாங்க, திருமண நாளுக்கு போய் வாழ்த்து வாங்குவாங்க, வாழ்க்கையில் ஏதாவது வெற்றி பெற்றாங்கன்னா இது பண்ணுவாங்க. ஏதேனும் ஒரு தலைவர் தங்க இன்னொரு இதுக்கு போகிறதுனா அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவங்க இடத்தை நோக்கி போகிறது தான் பண்பாடு, தமிழர்களுடைய நாகரிகம், தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் இதுவரை பின்பற்றி வந்த ஒன்று. அந்த அணுகுமுறைக்கு மாறாக வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னு லக்ஷ்மி குற்றம் சாட்டுறாங்க. கரூரில் மரணித்த அந்த 41 ஆத்மாக்களுக்கு மீண்டும் என் கண்ணீர் அஞ்சலி. மகாபலி கரூரில் இதே 27 மகாபலி நடந்திருக்கிறது கவனக்குறைவால். எதிர்பாராத விதம், இது எதிர்பாராத விதம் தான். இன்றைக்கி இதை நான் திருப்பி நான் பதிவு பண்ணணும். எதிர்பாராத விதமாக மகாபலி நடந்தது. இந்த 27 மகாபலிபுரத்தில் அதற்கான ஒரு தலைவர் தன்னுடைய வருத்தத்தை வேறு விதமாக பதிவு செய்திருக்கிறார். மகாபலி பாகுபலின்னு ஒரு படத்தில் வந்த நாயகன் மாதிரி வருவார்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். அதற்கான தமிழக மக்கள் அனைவரும் காத்திருந்தார்கள். ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு தொடர்ந்து நடக்கிறதா தான் எனக்கு தோணுது. ஒரு ஏன்னா உயிர் சார், 41 உயிரை நாம் மதிக்கிறோமான்றதான் மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களை ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20% ஓட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. நீங்கள் தான் அடுத்த ஒரு மாற்று சக்தியாக மகா சக்தியாக வெளிவர போகிறீங்கன்றதை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. உங்களோட கூட்டணி வச்சா பெரிய வெற்றி அடையோன்னு அதிமுக சொல்லுது. உங்களை எப்படி எதிர்கொள்றதுன்னு திமுக பயப்படுது. இப்படி ஒரு நிலையில் மக்கள் சக்தியாக இருக்கிற நீங்கள் நடந்த சம்பவத்தை கையாளுறதுல இன்னும் கொஞ்சம் கவனமும் இன்னும் கொஞ்சம் பெரியவங்களை டிஸ்கஸ் பண்ணுமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு தலைவன் அரசியல்னாலே சார் தைரியம் தான் சார், துணிச்சல் தான் சார். துணிச்சல் இல்லைன்னா அரசியலுக்கு வரக்கூடாது சார். நீங்கள் கிளம்பி வந்ததே தப்பு, அது மகா தப்பு. நான் இன்னமும் என்றைக்குமே நான் சொல்லுவேன், நான் திரு விஜய் அவர்களை நேரடியாக பார்த்தால் நீங்கள் வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். ஓகே, போலீஸோட ப்ரெஷர், அன்னைக்கு ஏதோ வந்துட்டீங்க. ஆனால் 30 நாள் கழித்து அவங்கள ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்கள நீங்கள் செலுத்துறீங்கன்னா உங்கள் மேல் உங்களுக்கு உயிர் பயம் இருக்கிறதா? 41 உயிர் சார். அதை கம்பேர் பண்ணால் திரு விஜய் அவர்களுடைய உயிரை கவலையப்படக்கூடாது. அதுதான் தலைவனுக்கான வெளிப்பாடு. நம்ம ஒரு வகையில் திரு விஜய் அவர்கள் அழுது கொண்டிருப்பார். எனக்கு தெரியும் விஜய் அவர்களை பற்றி. அவர் எஸ்ஏசி சார் நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணும்போது திரு விஜய் அவர்கள் அழுதிருப்பார், துடிச்சிருப்பார், தூக்கத்தை தவிர்த்திருப்பார், தூங்க முடியாமல் பல இரவுகள் அவருக்கு துன்பமாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு பொதுமக்களாக அவங்கள ஒரு தலைவனாக பார்க்கும்போது உங்கள் தலைவனுடைய வெளிப்பாடு சரியாக இருக்கிறதான்னு பார்த்தா, நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க, ஆனால் பணம் மட்டுமே ஒரு மக்களின் அந்த வலியை தீர்த்து விடுமா? நீங்க கூட்டு செய்யறதுங்கிறது அது ஃபார்மாலிட்டியா இருக்க தவிர அந்த அடித்தட்டு மக்களின் வலியை நீங்க அங்க போய் உட்கார்ந்துதான் சார் பண்ணணும். இதுக்கு போலீஸ் பர்மிஷன் தரலன்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார். திரு விஜய் அவர்கள் என்னுடைய வலியை அப்படியே வீடியோல சொல்லுங்க. நீங்க 41 உயிர் ஏன் உயிரியா, அதுக்கு யார் தடுப்பான்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க எம்ஜிஆர். நீங்க எம்ஜிஆர் இல்ல, கடவுள். உங்களுக்கு இறைவன் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். மக்களா நீ இறங்கி வேட்டியை கட்டிட்டு போய் நின்று இருக்கணும். அது இல்லாம எனக்கு மேடம் லக்ஷ்மி மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, இது அரசியலுக்கே ஒரு புதுசா இருக்குன்னு. ஒரு கிரியேட்டரா கூட நம்ம இதை யோசிக்க முடியல. இப்படி எல்லாம் ஒரு சீன் பண்றதுங்கிறது இறந்தவர்களை சினிமால கூட இப்படி ஒரு காட்சி உங்களால ஒரு சினிமா டைரக்டரா சினிமால கூட இப்படி ஒரு காட்சியை கற்பனை பண்ண முடியலன்றீங்களே. பொதுவா இப்ப பரந்தூருக்கு போறாரு, பரந்தூர்ல மக்கள்கிட்ட போராடுற மக்கள்கிட்ட போய் பார்த்துட்டு அவரால் ஆதரவு தெரிவிச்சுட்டு வர முடியுது. அனிதா வீட்டுக்கு போக முடியுது. அஜித்குமார் கொல்லப்பட்ட அவங்க வீட்டுக்கு போக முடியுது. கரூருக்கு மட்டும் போக முடியல அப்படின்னு சொன்னா அது ஏன்னு கொஸ்டின் வராதா சார்? இல்ல ஒண்ணுதான் சார். அவருக்கு ஒரு திரு அஜித்குமாருக்கு அனிதான்னு ஒரு அந்த குழந்தைக்கெல்லாம் போகணும் போது ஒரு மனிதனம் தெரிஞ்சது. விஜய் என்ற ஒரு நல்ல மனிதர் தெரிந்தாரு. இங்கேயும் அவர் போக தான் சார் முடிவு எடுத்திருப்பாரு. வரக்கூடாதுன்றதையும் முடிவு எடுத்திருப்பாரு. யாரோ தள்ளி விட்டாங்க. இப்போவும் அவர் போகணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவரை வழி நடத்துறவங்க இல்ல அவரை மிஸ்கைட் பண்றாங்களோ. ஏன்னா ஒரு உயிர், அஜித்குமார்ன்ற ஒரு உயிர் 41 உயிர் இல்லை, எல்லா உயிரும் உயிர் தான். ஆனா அதுக்கே போய் நின்னவர் 41 உயிருக்கு அங்கேயே டேரா போட்டுல உட்கார்ந்து இருக்கணும். உட்கார்ந்து ஒரு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க உட்காருவேன், அவங்களுக்கு நல்லது நடக்கும். பழி போடுறது மாதிரி இருக்கு சார். யாரோ மிஸ்கைட் பண்றாங்க, எங்கேயோ தப்பு நடந்து போச்சு, என்னமோ தவறா நடக்குது,
யாரோ தவறா வழிகாட்டுறாங்க அப்படின்னா அது வந்து ஏற்புடைய வாதமா? 41 பேர் குடும்பத்தை வர சொல்றது இல்ல, இவருக்கு ஏன்னா தெரியாம நீங்க நடக்குதா? தான் இவருடைய ஒப்புதல் எல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்கும்? இல்ல சார், நீங்க கன்வின்சிங் தான் சார். சார் என்னன்னா, இது திருப்பி வந்து நான் சினிமாவோட கம்பேர் பண்ணக்கூடாது. சினிமாவில் வந்து நம்ம ஒரு கதை சொல்லி எப்பவுமே அவரை கன்வின்ஸ் பண்றதுலயே தான் அவர் வாழ்க்கை இது வரைக்கும் நடந்திருக்கு. அப்போ யாரோ கன்வின்ஸ் பண்றாங்களோ அவரால இதுக்கு சரியான முடிவு எடுக்க முடியாம தவிக்கிறாரா? எனக்கு என்ன, நல்ல மனிதர், நான் திருப்பி சொல்றேன். சினிமால டைரக்டர் சீனை சொல்வார் சார், அவர் நடிச்சிருவாரு. சினிமால ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும், டைரக்டர் வந்து நடிப்பு சொல்லி கொடுப்பாரு அல்லது சீனை சொல்வாரு, நடிப்பாரு. இங்க யாரு டைரக்ட் பண்றாங்க அப்படின்னா தலைவர் அப்படிங்கிறது சுயமாக முடிவெடுக்கணும். ஒரு தலைவர் தான் முடிவெடுத்து மற்றவர்களை தன் பின்னால் அழைத்து செல்லணும். அப்படி இல்லாம யாரோ வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி இருக்க. இல்ல சார், இப்ப இந்த முடிவை திரு விஜய் தான் எடுக்கிறாருன்னா இவரை எப்படி சார் மக்கள் நம்புறதே கொஸ்டின் மார்க் ஆயிடும்ல. எனக்கு அந்த இடத்துல திரு விஜய் அவர்களை கொண்டு போய் நிறுத்த எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா திரு விஜய் தகுதியானவர். ஏன்னா இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டத்தை இன்னமும் அவர் மேல யாருமே தப்பு சொல்ல. இதுல என்ன ஒரு பெரிய ஹைலைட் இல்ல, இன்னமும் விஜய் நம்புகிறார்கள், மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான வெளிப்பாடு. இன்ன வரைக்கும் யாருமே அவர் மேல குற்றம் சொல்லல. நடந்துருச்சுங்க, பாவங்க அந்த தம்பி அப்படிதான் சொல்றாங்க. வந்ததுலயே பாத்தீங்கன்னா 39-40 குடும்பம் வந்திருக்கு, ஒரே ஒரு குடும்பம் மட்டும் வரல போல் இருக்கு, மிச்சம் எல்லாம் வந்திருக்காங்க. அங்கேயே ஏத்திருக்கலாம், என்னையா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ திரு விஜய் மேல இருக்கிற அன்பு குறையவில்லை. ஆனால் திரு விஜய் அவர்கள் இதை எப்படி கையாள போறாருன்ற இடத்துல அவர் தடுமாறிட்டு இருக்காரு. அதை அவர் சரி செய்யாத வரைக்கும் அவருடைய படம் ஜனநாயகன் வெளியாகும் போதே, நான் திருப்பி சொல்றேன், ஜனநாயகன் படம் வெளியாகும் போதே இதோட ரியாக்ஷன் பெருசா இருக்கும். ஏன்னா இம்மிடியட்டா அவர் ஜனநாயகனை விட ஜனங்களின் நாயகனாக கரூர் மக்களின் அந்த கர்மத்துல ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, தெரிஞ்சோ தெரியாம நடந்து போச்சு. அந்த கரூர் யாருமே சொல்ல முடியாது சார். 2 விதமான விமர்சனம் இருக்கு. ரஜினி விஜயுடைய ரசிகர்கள் அதை எப்படி பாக்குறாங்க, அல்லது அந்த இடத்துக்கு போய் நெரிசல்ல இறந்தவங்க எப்படி பாக்குறாங்கன்றது ஒரு பார்வை. பரவலான பார்வையும் வேற இருக்கு. ஏன் நேரத்துக்கு போல, 8:45 வரேன்னு சொல்லிட்டு ஏன் தாமதமா போனாரு, 12:45 பேசுவார்னு சொல்லிட்டு ஏன் இரவுல போனார், ஏன் நேற்றைக்கு பூவுலகின் நண்பர்கள் போட்டிருக்கிற இதுல கூட அந்த வெயில தாங்க முடியல அப்படின்ற விஷயம் இருக்குதுன்னா அவ்வளவு நேரம் ஏன் காக்க வைக்கணும்? இந்த क्वेश्चंस இருந்துகிட்டே இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.